உண்மை டெய்லி வெல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எனக்கு இருக்குது, துக்கம் எனக்கு இருக்குது. அதனாலே என்னை எல்லாருமே கீழே பார்க்குறாங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. எனக்கு வியாதின்னு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துலேயோ, உங்களோட வாழ்க்கையிலையோ, உங்கள் குடும்பத்துலேயோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்க என்னை இந்த காரியத்துக்காக ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் போனாதான் எனக்கு சந்தோஷமே, இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சாதான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். சகரியா 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் மலை போல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை தானங்க. அது ஆண்டவருக்கு ஒரு அற்பமான ஒரு காரியம், ஒரு லேசான ஒரு காரியம் தானே ஆண்டவருக்கு அந்த மலையை இடிச்சு போறதுக்கு. அதனால நீங்க அந்த மலையை பார்த்து சொல்லுங்க, இனி இந்த பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த ஆசீர்வாதம் தடை, இந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள், இந்த வியாதிகள் என் இயேசுவுக்கு முன்னாடி எல்லாமே சமமாகும் அப்படின்னு நீங்க விசுவாச அறிக்கையா சொல்லும் போது அது மாறும். நீங்கள் ஆசிரியக்கூட தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.